This video is sponsored by BuyMode shopping app. BuyMode e-shopping application is one of the best online shopping app now available on Play Store and App Store. Click below link and install application. Thank you. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டுடே சமையல். இன்றைக்கி நம்ம டுடே சமையலில் ரவை பாலை பயன்படுத்தி டக்குன்னு 10 நிமிஷத்தில் செய்யக்கூடிய ஒரு சுலபமான ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வரும்போது நீங்கள் சட்டுன்னு செய்து கொடுக்கலாம். இல்லைனா வீட்டில் யாராவது கெஸ்ட் வந்துட்டாங்கன்னா சட்டுன்னு இதே மாதிரி ஒரு 10 நிமிஷத்தில் நீங்கள் செய்து கொடுக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான மெத்தடும் கூட. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது இப்போ நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதற்கு முதல்ல ஒரு கடாயில் 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்குங்க. அடுத்ததான் 1 கப் அளவுக்கு ரவை எடுத்திருக்கேன். அதையும் இப்போ இது கூட சேர்த்துட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் மட்டும், ரொம்ப நேரம் வறுக்கணும்னு கிடையாது, 2 நிமிஷம் வறுத்தாலே போதும். அதாவது அந்த ரவை ஜஸ்ட் சூடேறினா மட்டும் போதும். இந்த அளவுக்கு இப்படி வறுத்துட்டு அடுத்ததான் இந்த கப்பால் 3 கப் அளவுக்கு நான் பால் சேர்க்க போகிறேன். எந்த கப்பால் ரவை எடுத்தீங்களோ அதே கப்பால் 3 கப் அளவுக்கு பால் சேர்க்கணும். பால் காய்ச்சின பால், காய்ச்சாத பால் எது வேணாலும் பயன்படுத்திக்கலாம். நான் இன்றைக்கி காய்ச்சிட்டு ஆற வச்ச பால் தான் எடுத்திருக்கேன், சேர்த்துக்கிறேன். ஆனால் நான் இன்றைக்கி எடுத்தோடனே 3 கப் சேர்க்கல, ஃபஸ்ட்டு 2 கப் சேர்த்துட்டு, ஏன்னா ரவை கட்டி பிடிச்சிரும், அதனால் ஒரு முறை இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு கடைசியாக 1 கப் சேர்க்குறேன். சேர்த்துட்டு நல்லா கைவிடாமல் ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் மட்டும் அந்த ரவை அந்த பாலை ஃபுல்லாக உறிஞ்சி வெந்து வரணும். ஏற்கனவே ரவை வறுபட்டுருக்கிறதுனால ஈஸியாக வெந்து வந்துடும். அது வரைக்கும் இதை நம்ம கலந்து விட்டுக்கணும். இப்போ நான் இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக குங்குமப்பூ சேர்க்குறேன். இது நல்ல ஒரு ஃப்ளேவரும் கொடுக்கும், அதே சமயத்தில் ஒரு இயற்கையான நிறத்தையும் கொடுக்கும். அதுக்காக தான். சப்போஸ் குங்குமப்பூ உங்ககிட்ட இல்லை அப்படின்னா அதற்கு பதிலாக ஒரு ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம். இல்லைனா கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். அது நல்ல ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க. கொஞ்சம் கூட ஸ்மெல் வராது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் அந்த டிப்ஸை ட்ரை பண்ணலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வெந்து வந்திருக்கணும். தண்ணியெல்லாம் இழுத்துக்குச்சு. இப்போ இதில் 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்குங்க. எந்த கப்பால் ரவை அளக்குறீங்களோ அதே கப்பால் அடுத்தடுத்த அளவுகள் அளந்துக்குங்க, சரியாக இருக்கும். சேர்த்துட்டு கலந்து விட்டிங்கன்னா அந்த சர்க்கரை நல்லா கரைஞ்சி மறுபடியும் உங்களுக்கு கொஞ்சம் தண்ணியாக வர ஆரம்பிக்கும். கூட கொஞ்சமாக ஏலக்காய் பொடி சேர்த்துட்டு கலந்து விட்டுங்க. கொஞ்ச நேரத்தில் இந்த மாதிரி எல்லாம் கொஞ்சம் கூடி திக்காக வர ஆரம்பிக்கும். கடைசியாக 1 ஸ்பூன் இல்லைனா 2 ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் நெய் சேர்த்துக்கலாம் தாராளமாக. சேர்த்துட்டு கலந்து விட்டிங்கன்னா அந்த கடாயில் ஒட்டாமல் உங்களுக்கு இந்த பதத்துக்கு வர ஆரம்பிக்கும். கிட்டத்தட்ட பார்க்குறதுக்கு ஒரு அல்வா பதம் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நீங்கள் அப்படியே சர்வ் பண்ணலாம். நல்லா சுட சுட சாப்பிடும்போது சூப்பராகவே இருக்கும். இதை நீங்கள் ஒரு கேக் மாதிரி கூட, அதாவது உங்களுக்கு விருப்பப்பட்ட ஷேப்பில் கூட நீங்கள் கட் பண்ணி கூட சாப்பிட்லாம். நான் இன்றைக்கி கட் பண்ணி சாப்பிட போகிறேன்.